எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா NLC இந்தியா லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிளரிக்கல் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் இது. என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ரிலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3 years டியூரேஷன் இருக்கணும். 8 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிளரிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஃபுல் டைம் 17 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் டிராஃப்ட்ஸ்மேன் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் வயர்மேன். ஸோ அதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் வித் ஐடிஐ ஸ்பெசிஃபிக் ட்ரேட்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 9 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் டிராஃப்ட்ஸ்மேன் ஒரு போஸ்ட்டு யூஆர் சேலரி 30,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th standard பாஸ் வித் ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் எலக்ட்ரிஷியன் 3 போஸ்ட்டு யூஆர் சேலரி 30,000. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வித் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து முடிச்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபிட்டர் 2 போஸ்ட்டு யூஆர் சேலரி 30,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வந்து முடிச்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் 2 போஸ்ட் யூஆர் சேலரி 30,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இது ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் முடிச்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் வயர்மேன் ஒரு போஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th standard பாஸ் வித் ஐடிஐ வயர்மேன். கிளரிக்கல் அசிஸ்டன்ட் எழுத்தர் உதவியாளர் 17 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 9, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 3, சேலரி 30,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ரைட்டுங்களா? ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 5 போஸ்ட்டு யூஆருக்கு 4, எஸ்டிக்கு 1, சேலரி 38,000. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் ஃபுல் டைம் பார்ட் டைம் டிப்ளமோ ஆஃப் மினிமம் 3 years டியூரேஷன் இன் சிவில் அண்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 2 போஸ்ட்டு யூஆர் சேலரி 38,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஒரு போஸ்ட்டு யூஆர் சேலரி பார்த்தீங்கன்னா 38,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்த வயது வரம்பு. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் யூஆர் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 30, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 30, எஸ்சிக்கு 30, எஸ்டிக்கு 30. கிளரிக்கல் அசிஸ்டன்ட் யூஆர் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 30, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 33, எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் 35. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் யூஆர் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 30, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 30, எஸ்சிக்கு 30, எஸ்டிக்கு 35. ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸோ அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா F1 எஸ் கிரேடு யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 295, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 595 ரூபாய். எஸ்சி எஸ்டி
பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 295 ரூபாய். F2W கிரேடு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 236, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 486. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 236 ரூபாய். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 24/4/2024. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.